அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பசிக்கும் மனிதனுக்கும் ருசிக்கும் உணவளித்து அதை ரசிக்கும் எனது இரட்சகனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகுர். ஸதகல்லாஹுல் அலீம். அழகான குழந்தை செல்வங்களே, துள்ளித் திரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சில் உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் அன்பு செல்வங்களே, நாளைய சிந்தனை சிற்பிகளே, இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த சலாத்தினை சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குழந்தைகள் நமக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பரிசாக கொடுத்துருக்குறான். அவங்கள நம்ம நல்ல முறையில் வளர்க்கணும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே நல்லவர்களாக தான் பிறக்கிறாங்க. அவங்க நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் பெற்றோர்களான நம்ம வளர்ப்பில் தான் இருக்குது. இந்த இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு சீர்கெட்டு போகுது என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுடைய குழந்தைய ஒழுக்கத்திலும் மார்க்கத்திலும் நன்னடத்தையிலையும் நற்குணத்திலேயும் சிறந்து விளங்கக்கூடிய அளவிற்கு நம்ம வளர்க்கணும். குழந்தைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆடு மாடு குதிரை கூட தான் குட்டிகளை பெற்றெடுக்குது. கோடிக்கணக்கான உயிரினங்களும் குட்டிகளை பெற்றெடுக்குது. பெற்றெடுத்த பிள்ளைகளை வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் வளர்ப்பதில் தான் நம்மளுடைய திறமையே இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா, நம்மளுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இப்ராஹிம் நபியினுடைய சம்பவத்தை கேட்டோனாலே ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவமாக அது இருக்குது. என்னன்னு சொல்லப்போனால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் அதை சொல்லி காட்டுறான். قال يا بني إني أرى في المنام. இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, என்னுடைய அருமை மகனே, நிச்சயமாக நான் உங்களை கனவுல பார்த்தேன். எப்படின்னு சொன்னால், அன்னி அத்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா. உங்களை நான் கனவுல அறுப்பதாக நான் பார்க்குறேன். இதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், நல்லா உற்று நோக்கி பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, மற்ற வாப்பாமார்கள்லாம் தன்னுடைய மகனை பார்த்து உன்னைய அறுக்கணும்னு சொல்லி நான் கனவு கண்டேத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, அந்த மகனெல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்னத்தா சொல்கிறீங்க, என்னையா இருக்கிறதா நீங்கள் கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் அந்த அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? قال يا أبت افعل ما تؤمر. இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் அதையே செய்யுங்க. எந்த ஒன்று உங்களுக்கு ஏவப்பட்டுச்சோ நீங்கள் அதையே, எது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டுச்சோ அதையே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதோடு அவங்க நிறுத்தலை. சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன். சுப்ஹானல்லாஹ். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. இன்ஷா அல்லாஹ், என்னை நீங்கள் பொறுமையாளர்களுடன் விரைவில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்ராஹிம் நபி எந்த அளவுக்கு தன்னுடைய மகனை வளர்த்துருக்காங்க. கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் தாலாவுடைய நல்லடியானுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் தாலா அந்தஸ்தை உயர்த்துறானா. அப்போது அந்த அடியான் இது எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு அல்லாஹ் தாலா கிட்ட கேட்பான். அதுக்கு அல்லாஹ் தாலா, உனக்காக உன்னுடைய குழந்தைகள் பாவமன்னிப்பு கேட்டதால தான் இந்த அந்தஸ்து உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் நபி சொல்கிறாங்க, மனிதன் இறந்து விட்டால் 3 செயல்கள் தான் அவனை பின்தொடரும். 1 நிலையான அருட்கொடைகள், 2 கல்வி, பயன் தரக்கூடிய கல்வி, 3 உங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த துஆ என்று சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு
மிக சிறந்த மகனாக வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தன்னுடைய உடலில் என்னுடைய ஈரக்குலை என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா கொடுத்த 2 குழந்தைகளும், ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தைகளும் சரி, இருவருமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த பரிசு என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் தஆலா யாருக்கு அவன் நாடுகிறானோ அவங்களுக்கு தான் பெண் பிள்ளைகளை பரிசாக கொடுப்பேன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறேனோ அவங்களுக்கு தான் ஆண் பிள்ளைகளையும் பரிசாக கொடுக்குறேன்னு சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த சோதனையான காலகட்டத்தில் நம் பிள்ளைகளை சாதனையாக வளர்த்து நம் பிள்ளைகளுடைய துஆக்களை நாம் பெற்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் பல அந்தஸ்துகளுக்கு சொந்தக்காரர்களாகவும் அதை போன்று தம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா சிறந்த பிள்ளைகளாக உருவாக்குவானாக என்று துஆ செய்வோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.